வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். குரோதி வருடம் பங்குனி 6ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று ஆங்கிலம் 20 மார்ச் 2025 தேய்பிறை, ஷஷ்டி திதி, அனுஷ நட்சத்திரம். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரமானது மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கரண நேரம் காலை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழி 32. சூரிய உதயம் இன்று 6 மணி காலை 6:20 வரை. சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி என்ற 2 நட்சத்திரம் மேஷராசிக்கு. கோச்சாரப்படி கிரகங்களின் நிலைகள் பார்க்கும்போது மீன லக்னத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு சேர்க்கையுடன் அமர்க, அவரின் 3ஆம் இடமான ரிஷபத்திலே குரு, 4ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய், 7ஆம் இடமான கன்னியிலே கேது, 12ஆம் இடமான கும்பத்திலே சனி மற்றும் புதன். அனுஷ நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் கீழே இருக்கிறதுனாலே சந்திரன் விருச்சிக ராசியிலே பயணித்து கொண்டிருக்கிறார் என்று கொள்ளவும். இப்படிதான் இன்றைக்கு கோச்சார பலன் அமைகிறது. ஆலயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலயம் வரிசையில் சூரிய தோஷம் உள்ளவர்கள், அதனால் வரக்கூடிய பரிகார திருத்தலம் அப்படின்னு பார்க்குறோம். சூரிய தோஷம்னா என்னது அப்படின்னாக்கா, ஆத்மா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்கும் தோஷம் வந்தது, காரியங்கள் எல்லாம் தடையாகிறது, என்னால் எந்த காரியமும் செய்ய முடியல, எனக்கான ப்ரெசன்ஸ் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் என்னை முன்னிறுத்தி நிறுத்திக்கொள்ள முடியல அப்படிலாம் வேங்குவோம் இல்லையா. நான் என்ன வேலை செஞ்சாலும் என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார்னா சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு பரிகார ஸ்தலமானது கூடலூரில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலில் போய் சிவனை வழிபடுவது தோஷ நிவர்த்தியாக அமையும் அப்படின்னு ஒரு குறிப்பை பார்க்கிறோம். எதுவுமே நம்ம சொல்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறதுனால நம்ம யார் சொல்கிறாங்களோ அதுவும் கேட்குறதும், சொல்கிற விஷயங்களை புரிந்து கொள்வதும் அப்படிங்கிறதுனால தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து போயின்னுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்க்கையின் விஷயங்களில் ஒன்று தான் பஞ்சாங்கம் என்பது. அந்த சொன்ன விஷயமானது நமக்கு பலன்களாக மாறிக்கொண்டிருக்கு. திதிவார நட்சத்திர யோகங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அதன் விஷயங்களை நம்ம பார்த்து நடக்கும்போது வாழ்க்கையினும் அதுக்கு ஓட்டங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைய நாளிலே திதியானது சஷ்டி திதி என்று பார்க்கிறோம், சப்தமி திதி என்று பார்க்கிறோம். 2 திதி ஒன்றாக சேர்ந்திருக்கு, 2:45 வரைக்கும் இருக்குது. சஷ்டி திதியானது வீடு வாங்கிறது, வேலைக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணலாம். தொடர்ந்து சஷ்டி திதியும் போது ஒரு அகலிலே தேனை வைத்து ஈசானி மூலையில் வைப்பது, கொஞ்சம் தேனை கொண்டு சுவாமி முருகனுக்கு அபிஷேகம் செய்வது அப்படின்ட்டு வைத்து கொண்டால் ஒரு 7 வாரம் அப்படி 7 சஷ்டி நம்ம பண்ணின போதே அவர்களுக்கு வீடு அப்படிங்கிற பிராப்தம் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சஷ்டி தினமான விரத தினம் இன்று. இந்த நாளிலே வாகனம் வாங்கலாம், புதிய அணிகலங்கள் அணியலாம், புதுசாக அறிமுகப்படுத்தி கொள்ளலாம், யாரேனும் நண்பர்களாக ஆக்கி கொள்ளலாம், புதுசாக எந்த பதவி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நல்ல விஷயங்கள், புது விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி மேஷ சிம்ம ராசிகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு ஸ்திதி சூன்யம். சப்தமி திதின்னு பார்க்கும்போது வீடு கட்டுறது, உபநயனம் செய்வது, விவாகம் செய்வது, தேவ பிரதிஷ்டை செய்வது, இடமாற்றம் போன்றவற்றையெல்லாம் செய்வது, விவசாயம் செய்வது, ஆபரணம் அணிவது போன்ற விஷயங்களெல்லாம் செய்யலாம். வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. வாஸ்து சாஸ்திரப்படி வாஸ்து பிரச்சனையெல்லாம் சேர்ப்பதற்கு இன்றைக்கி நல்ல நாள். கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, நாராயணனை வழிபடுவது அனைத்து விதமான நல்லதை கொடுக்கும். இன்றைய நாளிலே வியாழக்கிழமை அப்படிங்கிறனால தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குவது, குரு தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம், அவரை வணங்குவதனாலே நல்லது ஒரு பலன் கிடைக்கும். இன்றைக்கு மின்சாதன பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லக்கூடிய விஷயங்கள், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவது வீட்டில் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்கள், கூர்மையான ஆயுத பொருட்கள் போன்றவற்றை முடிந்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வாங்காமல் இருக்கிறது நல்லது.
இன்றைக்கு அனுஷம் கேட்டை என்ற 2 நட்சத்திரங்கள் உண்டு. 11:31 வரைக்கும் ராத்திரி, அது வரைக்கும் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் வந்துடும். அனுஷ நட்சத்திரத்தில் நமக்கு நார்மலாக வாகனம்லாம் வாங்கி புதுசாக ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்லாம், அதுமாதிரி ஆபரணங்கள் என்பது கடன் வாங்கிறதுக்கு நல்ல நாள், விவாகம் செய்வதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு போன்றது நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் மாடு வாங்கிறது, மந்திர ஜபம் பண்ணுறது, யோகங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்களை நியமிக்கிறது, கடன் தீர்க்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அதனாலே இந்த 2 அனுஷம் கேட்டை ரொம்ப முக்கியமான நாட்களாக அமைகிறது. இன்றைய நாளிலே யோகம் என்று பார்த்தோம்னா வஜ்ர யோகம், சித்தி யோகம் 2 யோகம் இருக்கும். வஜ்ர யோகம் எப்போது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிவதற்கும், பூமியை போன்றவற்றை விழுவதற்கு, நல்ல போஸ்டிங் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆச்சரியமான காரியங்கள்லாம் செய்யணும். எதுவும் எதிர்பார்க்காம எப்படி பண்ணிட்டியா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செயலெல்லாம் செய்கிற அட்வென்ச்சரஸ் திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி வஜ்ரத்தில் பண்ணலாம், நல்லது. சித்தி யோகம் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி விஷயங்கள் நல்லா படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறதெல்லாம் சேர்க்கலாம், விவாகம் செய்யலாம், விரதத்தெல்லாம் தொடங்கலாம், யாகம் செய்யலாம், புதிய பதவி ஏற்கலாம், நவரத்னங்களை இன்றைக்கி வாங்கி அணியலாம், இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். இன்றைய நாளிலே கரசை கரணம், வணிஜை கரணம், பத்திரை கரணம் என்று 3 கரணங்கள் உண்டு. கரசை கரணம் 1:44 வரை மதியம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வணிஜை, அதுக்கப்புறம் பத்திரைன்னு ஆகிடும். கரஜை கரணத்தில் எப்பவுமே விதைப்பு, பயிரிடுதல் போன்ற விஷயங்கள், திருமணம் போன்ற வீடு சம்பந்தப்பட்ட சகல விதமான சுபகாரியங்களும் யூஸ் பண்ணலாம். வணிஜை கரணத்தில் எப்பவுமே ஒரு உலோகப் பொருட்களெல்லாம் வாங்குவது ரொம்ப நல்லது. மாலை சிவபெருமானை சென்று வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது. பத்திரை கரணம் என்பது எதையுமே நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய விஷயமாக அமையும். மனசில் எதோ பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் விட்டு சண்டை சச்சரவுகளெல்லாம் விட்டு ஒரு மங்களகரமான காரியங்களை செய்வது அப்படின்னு சொல்லியிருந்தால், அந்த மங்களகரங்களுக்கு அமங்கலமான விஷயங்கள்னு சொல்லுவோம். சிறை வைக்கிறது, வதம் செய்வது, விளையாட அதெல்லாம் செய்துறது, அடுத்தவனை பிடிச்சி வேடிக்கை காட்டுறது, யாருன்னா கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எதனா வேண்டாத வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் இந்த பத்திரை கரணத்தில் செய்வாங்க. இன்றைக்கு நாளில் நீர்மோர் தர்றது, நல்ல தண்ணி எல்லாருக்கும் பண்டல் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். பக்கத்தில் கோயிலெலாம் இருந்ததுன்னா நீர்நிலையெல்லாம் போய் சுத்தப்படுத்தி கொடுத்தா கூட அது நல்ல ஒரு பலனை இன்றைக்கு கொடுக்கும் அப்படின்னு இன்றைக்கி திதிவார யோக நட்சத்திர கரணங்கள் நமக்கு குறிப்புகளை காட்டுகிறதுனாலே இதையெல்லாம் பயன்படுத்தும் போது வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு பரிமாணத்தை நாம் பெற்றுவிடுவோம். தொடர்ந்து நாம் காண இருப்பது ராசிகளுக்கான பலன்கள் காண்போம். மேஷராசியிலிருந்து மீனராசி வரை. மேஷராசி அன்பர்களே, பொருளாதார வசதி இன்றைக்கு சுமாராக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு வீண் செலவு எதுவும் ஏற்படாது. ஆனாலும் உறவினரிடம் பேசும்போது கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலே அஸ்வினி பரணி இதிலே சந்திராஷ்டமம் இருப்பதனாலே கொஞ்சம் கவனம் தேவை. மீன் மன வருத்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பம் தொடர்பான எந்த முடிவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது தன விரயத்தை கொடுப்பதாக அமைகிறது. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதனாலே சுகத்தை கொடுக்கிறார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவினாலே பொருள் வரவு வருகிறது. உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திலே சந்திரன் அமர்வது உங்களுடைய மனத்திலே ஒரு இனம் புரியாத பயம், வியாதி இதை கொண்டு வந்து தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் புரிந்து கொண்டு செய்யும்போது உங்களுக்கு புரிதலின் அடிப்படையிலே வாழ்க்கை நடத்தும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் இன்று அமையும். அதனால் தன லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக இருப்பதும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறிது சிரமங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். 6, 9 முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்விலே முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக அமையும். அதனால் இந்த 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் முருகப்பெருமானையும் மனதால் நினைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு பொருட்சேத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 11வது இடத்தில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகக்காரனான சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொடுப்பதாக அமைகிறது. அதே போல் சூரியன் 11இல் அமர்வதனாலும் உங்களுக்கு சந்தோஷம் அமைகிறது. சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால சுகம் அமைகிறது. இப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகத்தை கொடுப்பதனால பணம் தேவையான அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து கொண்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமைகிறது. சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். அது மருத்துவத்தினால் செய்து விடலாம். என்றால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் புதன் இவர்கள் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி மற்றும் பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய இண்டிகேஷன் கொடுக்குறாரு. பயம், பண விரயம் இதெல்லாம் இருக்கும். அதனால் செலவுக்கேற்ற வரவு அப்படிங்கிற மேட்சிங் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலை, சகோதர வழியிலே அனுகூலம் இல்லாத நிலை இதுவும் காணப்படுகிறது. அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே சிறப்பாக செய்து அதிகாரியின் பாராட்டை பெறுவதற்கான சூழ்நிலை உண்டு. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. கோவர்க்கர்ஸ் கூட ஸ்டாஃப் கூட கொஞ்சம் மரியாதையை நடத்துவாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷம் உண்டு. பிஸ்னஸ் ரிலேட்டட் மேட்டரில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும். கடன் கொடுக்கறது வாங்கிறது வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய நாள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடும் நன்மை வள வைக்கும். வாழ்வன் வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்று முடிந்தவரை பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு மனதிலே கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுவார். உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் அதே கதி தான் கொடுக்கிறார். அதனால் ஏதாவது இடத்துல உங்களுக்கு குழப்பத்தை வரவேற்றணும் அப்படின்னாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்றைய நாளின் பிற்பகுதியிலே சில பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களிடம் வந்து அன்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடும். ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமான சூழ்நிலை உண்டு. சலுகைகள் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்கள். வியாபாரத்தில் பிஸ்னஸில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடன் கொடுக்கறதும் வாங்கிறதும் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்கள், ஹோம் மேக்கர் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுனா மனசில் அமைதி குறையும். செலவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற பணம் கிடைச்சிட சந்தோஷம் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே மற்றவரோட அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. ஒர்க் பேர்டன் கொஞ்சம் இருக்கும், சமாளிச்சிடுங்கோ. அதிர்ஷ்ட எண் 2, 3. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். வழிபட வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாளில் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு செலவு வச்சுட்டே இருப்பார். 11வது இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய பொன் பொருள் வஸ்திர லாபங்கள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் செலவுங்கிறது மனசில் இருக்கும், கட்டுக்குள்ளே இருக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான்
சுக்கிரன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் அவர் அமர்ந்திருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு பணத்தை வரவழைத்து கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் அச்சத்தை கொடுப்பதற்காக சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்திலே சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் போகிறார். ஆனால் செய்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் கெடுப்பார். அதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் இருக்காலும் ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்தல் ஒன்று முக்கியமான விஷயமாக ஆகிறது. நிர்வாகத்திலே பொறுப்புகள் நிறைவேற்றுவது கொஞ்சம் அலைச்சல், அதனால் சோர்வு அது உண்டாகும். நண்பர்கள் விஷயத்திலையும் அது மனசுக்கு உற்சாகம் தருவதாக இருந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள். மற்றபடி பதவி உயர்வு சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வியாபாரத்தில் இருக்கும் விற்பனையாளர்களுக்கு அன்பர்களுக்கு கொஞ்சம் விற்பனை அதுக்கேற்ற லாபம் கிடைக்காம ரொம்ப பொறுமையை சோதித்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்சம் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் கொஞ்சம் தன லாபத்தை கொடுப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதனால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருப்பாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் எச்சரிக்கை வேண்டும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவ்வளோ நல்லதாக இல்லை. அதனால் கொஞ்சம் மனசில் கிளேசத்தை கொடுப்பார். சனியோடு சேர்ந்த அந்த புதனும் கொஞ்சம் வியாகுலத்தை கொடுப்பதனால ஏதோ ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். சக பணியாளர்களும் கொஞ்சம் கனிவாக போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துர்க்கை வழிபாடும் வாழ்விலே நன்மையை உண்டாக்கும். அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய நல்லதொரு பலன் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இன்றைய நாள் பண வரவு அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் மனசில் ஒரு சோர்வு இருக்குமானா இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணுங்க. தேவையற்ற செலவு எதுவும் இல்லை, ஆனால் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய, கோர்ட் கேஸில் கொஞ்சம் சாதகமான முடிவை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. கொஞ்சம் உடல் நலன் சிறு பாதிப்பு அதெல்லாம் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே அமர்ந்திருக்கிறது 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போது உங்களுக்கு அலைச்சல், அதனால் உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் இருக்கும். அவரோட சேர்ந்து சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களை விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தொடர் நிகழ்வுகள் நடக்கும். உடல் பாதிப்பில் சிறிய சிகிச்சையினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. உறவினர் வருகை மகிழ்ச்சியை தருவதாக அமையும். வேலைக்கு செல்வர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டு. வேறு வேலைக்கு மாறணும், வேறு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அதுக்கு நடக்கிறதுக்கான காரிய அனுகூலங்கள் உண்டு. பிஸ்னஸ் ரிலேட்டடாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தது குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் உண்டாகக்கூடிய நாள். என்ன பண்ணினா இம்ப்ரூவ் ஆகும்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயிலை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லதே நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் நிம்மதி தரும் நாள் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அவ்வளோ இதுவாக இல்லை. கொஞ்சம் அனுசரித்து சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் கரெக்டாக லாகின் பண்ணி கரெக்டாக லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் ஒர்க் பர்டன் எக்ஸ்ட்ரா உண்டு. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வெங்கடேச பெருமாளின் வழிபாடும் உங்களுக்கு சுபிட்சத்தை உண்டாக்கும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எதிர்பார்த்ததை விட கூடுதலான பண வரவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு கெட் இட். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்திலே சந்திரனானவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்திலிருந்து. இவங்க 2 பேரும் உங்களுக்கு வஸ்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கொடுப்பார். நல்ல ஒரு திரவிய லாபம், வஸ்திர சம்பத்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நல்லது நடக்க போகுது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும், ஆனாலும் மேட்ச் பண்ணிவிடுவீங்க. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய
சூரியனானவர் உங்களை கொஞ்சம் அலைய விடுவார். இங்கே எங்கேயும் போயிட்டு வரும். சுக்கிரனும் சரியா இல்லை, வியாதியை தான் கொடுக்க போகிறான்னு தெரியும். 2ஆம் இடத்துக்காரர் 7 அமர்வது அவ்வளோ நல்லதில்லை. கூடவே ராகுவோடு அமர்ந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் கலகலாம் இருக்கும். ஆஃபீஸ்லலாம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போகிறது நல்லது. உங்கள் ஃபேமிலியிலையும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனாலும் உடல் நலம் கொஞ்சம் சீராகும். திருமண முயற்சிகள் எது வந்தால் கொஞ்சம் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. உறவுக்காரங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமையும். நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாத நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஆஃபீஸில் உங்கள் வேலையில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இதுவரை எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு இடமாறுதலுக்கான உத்தரவு வரக்கூடும். அதனால் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் வியாபாரத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணி போகலான்னு ஒரு அட்வைஸ்லாம் நல்ல அட்வைஸ்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல அட்வைஸர் வருவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படிலாம் நான் பிடிச்சிக்கிறேன், கையை பிடிச்சிக்கிறேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போவார். கொஞ்சம் செலவு இருக்கும், ஆனாலும் முயற்சியினாலும் உழைப்பினாலும் அந்த செலவையும் ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட் ஓரியன்டாக மாறிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா செலவு கொஞ்சம் இருக்கும், சற்று சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கி சஷ்டி எவ்வளோ தூரம் நீங்கள் விரதம் இருந்து சுவாமிகிட்ட முருகன்கிட்ட பிரார்த்திக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முயற்சிகளையும் வெற்றிகளையும் தருவார். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சங்கடங்களை போக்கி நல்லது ஒரு காலத்தை அமைத்து கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. அதுலேயும் எஸ்பெஷலி உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது நீக்கணும்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான சிவன் உங்களை டெஃபினட்டாக சங்கடங்களிலிருந்து பயத்திலிருந்து நீக்கி விடுவார் என்பதில் ஐயமில்லை. வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பொருளாதார நிலைமை அப்படின்னு கேட்டால் திருப்திகரமாக இருக்கிறது என்று சொல்லும்போது சில செலவுகள் உண்டு அப்படிங்கிறது சேர்த்துக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய ராசிநாதனுடைய செயல்பாட்டிலே 6ஆம் இடத்திலே இருப்பது அவ்வளவு நல்ல இடமாக இல்லை. 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியனாலே உங்கள் தன்னிலைப்படுத்தப்பட்டு பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனானவர் உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் வைத்து விடுவார் அப்படிங்கிறது மனசில் வைத்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலைன்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிகிறது. அதனால் கொஞ்சம் கிளஸ்டர் டே அப்படின்னு சொல்லலாம். அதனால் என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப ஃப்ரிக்ஷன் வரும், கருத்து வேறுபாடுகள் ரொம்ப இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி பேச்சிலும் கவனத்தை செலுத்துங்கள். எவ்வளோ தூரம் அந்யோன்யமாக இருக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ தூரம் கருத்து வேறுபாடுகளை அங்கங்கே கலைந்து விட்டீர்களான ஒன்று அனுசரித்து செல்வது நல்லதான சூழ்நிலை அமையும். பிள்ளைகளாலே செலவும் அதிகரிக்கும். முடிந்தவரை பாருங்கள், இன்றைக்கி உடல் நலம் பார்த்து கொண்டீங்கன்னா நல்லது. சிறிய அளவு உடல் நலத்துக்கான செலவும் உண்டு. சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுதுன்னு ஒரு வாய்ப்பும் வந்தால் போயிட்டு வாங்க, நல்லதாக நடக்கும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்துறது அல்ல வேறு இடத்துக்கு மாற்றுறது போன சாதகமான சூழ்நிலை இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதனால் பிரச்சனை இருக்காது. அலுவலகத்துக்கு கூடுதல் பொறுப்பு, அதற்கேற்ற செலவும் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 5-7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பேணி பாதுகாத்துக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டார். அவரை குரு வேற 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு அனைத்து விதமான அனுகிரகத்தையும் கொடுக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல தனவரவையும், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சில மனக்கவலைகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுடைய ஃபேமிலியில் கொடுக்கின்ற ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணக்கூடியதான சனீஸ்வரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்.
கூடவே புதனோடு சேர்ந்துருக்கிறார். அதனால் இந்த சூழ்நிலையில் பண வரவு அப்படின்னு பார்த்தா பண வரவும் இருக்கும் செலவும் இருக்கும்னு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கணும்னு தான் சொல்லணும். ரெண்டும் இருக்கும், சமாளிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான வேர்டாக இருக்கும். முடிந்தவரை உங்கள் சிப்ளிங்ஸ் சகோதரர் கூட கொஞ்சம் ஆதாயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்ளுங்கள். அம்மாவோடைய உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அவங்க ஆரோக்கியம் முக்கியம். திருமணத்துக்கான வரன் எதுவும் தேடுறதா இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அவன் வீடு மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒன்றும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமை உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சலுகைகள் கிடைக்கும், உற்சாகமாக இருக்கலாம்னு மைண்டில் வச்சுக்கோங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய முயற்சிக்கான பலன் உண்டு. வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடு எப்பவும் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேண்டாம், கொடுக்கறதும் வேண்டாங்கிறது ஸ்ட்ரிஞ்சனாக வச்சுக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான நாள்னே வச்சுக்கலாம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 5, 7 என்ற எண்ணம் மகாவிஷ்ணுவின் சொரூபத்திலே நமக்கு கிடந்த சொரூபம் அப்படிங்கிறது அனந்தபத்மநாபர். அனந்தபத்மநாபர்னா ஸ்ரீரங்கநாதர். அவரை வழிபட உங்கள் வாழ்க்கை வளமாகும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்திலே சந்திரனானவர் பிரவேசிக்கிறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே என்ன இடம்? விரயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பணம் விரயத்துக்கான அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி ஏற்படுத்துவார். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல வேறு அமர்ந்திருக்கிறார் குரு. அவரும் அவ்வளோ பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் டைரக்ட் பெனிஃபிட்னு உங்களை பார்த்துட்டு இருக்கார். அவராலேயும் உங்களுக்கு கலகம் கணக்க விஷயங்கள் தான், பயத்தை தான் கொடுத்துருக்கார், கலகத்தை கொடுத்துருக்கார், கலக்கத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடமான விஷயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ரொம்ப நல்ல விஷயங்களை இருக்க. அதனால் நல்ல தன லாபம் கொடுக்கணும்னா சனீஸ்வரனை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பண வரவு குறைதலாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும், வரவு செலவும் கரெக்டாக இருக்கும்னு மைண்டில் வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் தொடர்பான முடிவுகள் கொஞ்சம் பல முறை ஒரு மணிக்கு பல வரை முயற்சி செய்து பண்ணினீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் எடுத்த முடிவு நல்லதாக இருக்கும். உறவுக்கு வரவங்கள கருத்து வேறுபடப்ப மன நிம்மதியோடு வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி ஃபேமிலியில் கொஞ்சம் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் முடிக்க உதவி செய்வாங்க. பிஸ்னஸில் இருப்பவர்கள் விற்பனைன்னு பெருசாக பார்க்க முடியாது, லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் போதிய அளவு பணம் கிடைக்கிறதுனால சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆஃபீஸ் கோயர்ஸ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கக்கூடிய நாளே. இந்த நாளில் 4, 7 என்ற எண்ணையும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் இவங்களை வழிபட வாழ்க்கையிலே பலவிதத்திலும் பலம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 11ஆவது இடத்திற்கு இருக்கக்கூடியது காரிய வெற்றி என்ற இடத்திலே சந்திரனின் பயணம் இருக்கிறது. காரிய வெற்றியை நார்மலாக ஒருத்தர் தரணுன்னாக்க அவர் உழைப்பால் முன்னுக்கு வரணும். அப்படின்னாலே உழைப்புக்கு முன்னுக்கு வரக்குன்னா சூரியனுடைய அத்தனை விதமான பலம் வேணும்னா சூரியன் 3ஆம் இடத்திலே முயற்சி என்ற ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார், நன்மை தருவதாக அமர்ந்திருக்கிறார். முயற்சி மற்றும் போதுமா எல்லாத்தையும் கொண்டு கவர்ந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும்னா சுக்கிரன் வேணும். சுக்கிரனும் அமர்ந்திருக்கிற இடம் 3ஆம் இடத்துல அத்தனை விதமான சௌக்கிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவங்க 2 பேர் இருந்தால் போடுமா எனக்கு பெருசாக வரணும் அப்படின்னு யோசனை ராகு இருக்கணும். ராகுவும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போது ராகுவும் தனபலத்தை கொடுப்பவராக அமர்ந்துற உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிற. 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் தடைப்பட்ட பலன். 2ஆம் இடத்திலே புத்திநாதன் அமர்வது உங்களுக்கு நல்லது. அதனால் புத்தி என்ற புதன் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் மறைவது ரொம்ப நல்லது, உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும்.
5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு திரவிய லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால அதுவும் நல்லதாக அமைகிறது. இப்படி நல்ல விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணணுமே சார் யாருனா இருக்காங்கன்னா கேது என்பவர் 9ஆம் இடத்துல அமர்க்க கொஞ்சம் காரிய நாசம் பண்ணுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பண வரவுக்கு குறைவில்லாது பிள்ளைகள் மூலம் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய டே இன்னைக்கு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையும். நீண்ட நாட்களாக பிள்ளை வழியில் எதிர்பார்த்திருந்த சுப செய்தி வந்து சேரும். ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் பணி நெருக்கடி கொஞ்சம் சற்று குறையும். அதனால் உற்சாகம் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்க அன்பர்களுக்கு வியாபாரத்தில் வேறு இடத்துக்கு கடையை மாற்றணும்னு இருந்தால் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவன் இணக்கமான சூழ்நிலை அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் நல்ல உற்சாகமான சூழ்நிலை. 1-4 என்ற எண்ணம் சிவபெருமானின் வழிபாடும் வாழ்விலே முன்னேற்றத்தை உண்டாக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சனி மற்றும் புதன். சனீஸ்வரன் உங்கள் ராசியிலே அமர்வது உங்களை புத்தி மந்தப்படுத்தும் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். புதன் உங்கள் ராசியில் அமர்வதாலே கொஞ்சம் பிரயாணங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வரும். 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பது நல்லதான விஷயம். அதனால் ஒரு மனக்கவலையுடன் சேர்ந்த வரவு அப்படின்னு வைத்துக்கலாம். பண வரவு வரும், ஆனால் எனக்கு போதிய அளவு வரலையேன்னு ஒரு எண்ணம் உண்டு. அந்த எண்ணத்தை கொடுத்து விடும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக கொஞ்சம் பயணத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த புதனுடைய எஃபெக்ட்னால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை அதிகரித்து கொடுக்கும். அங்கே கொஞ்சம் விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் அந்யோன்யம் வந்துடும். வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருவதற்கான காரணங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த கடன் திரும்பி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இன்றைக்கு நாளின் பிற்பகுதியிலே தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனத்தை ஈர்க்கும். அவசியம் உங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரைட் ராயலாக செல்வாக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கிரகநிலை நல்லா இருக்குது. சிலருக்கு இடமாற்றங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இருக்குது. லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடும். நீங்கள் எதனால் பிஸ்னஸ் விரிவுபடுத்தணும் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதிலே சந்தோஷம் உண்டாகும். இன்றைய நாள் 2-5 என்ற எண்ணும் மதுரை சொக்கநாத பெருமாளை வழிபடுவதும் ரொம்ப நல்ல பலனை தரும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பண வசதி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் லக்னத்துக்குள்ளேயே அமர்ந்திருக்கக்கூடிய 3 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. சூரியன் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், ராகு அமர்ந்திருக்கிறார். அதிலே சுக்கிரனானவர் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறதுனாலே தனம் உண்டு. அதனால் பண வசதி எப்படியான ஏற்பாடு பண்ணி கொடுக்க ஒரு ஆள் இருக்கார். செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறனால கொஞ்சம் மட்டுப்பட்ட செலவாக தான் உங்களுக்கு காட்டுவார். புதன் திரவிய நாசத்தை கொண்டு பண்ணுவார், வியாதியை கொண்டு வருவான்னு இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகளை அதனால் செலவுகளும் உண்டு. குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்திலே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், அது வேண்டாம். இன்றைய நாளிலே பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர்
ரேவதி உத்திராட்டாதி என்ற நட்சத்திரத்தினுடைய சந்திராஷ்டமோடைய எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டோடைய இதெல்லாம் சிக்கல் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசதியும் சோர்வும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் கோஸ்டாஃப்ஸ் உங்களுடைய ஒத்துழைக்கு அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனை லாபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இருக்குது. கடையை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி முயற்சி செய்யலாம், அதெல்லாம் யோசிக்கலாம், பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத நாள் அப்படின்னா இது இந்த ஒரு நாள் சேர்த்துக்கலாம். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டான நாள் இன்றைக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கோ இல்லை ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4, 5 என்ற எண்ணும் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜனின் வழிபாடும் ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்கும். இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பதும் ரொம்ப நல்ல விஷயமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.